ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி என்ன நாள்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்துட்டு ரக்ஷாபந்தன், இல்லைன்னா ராக்கி பூர்ணிமான்னு சொல்லுவாங்க ஒடிசாவில். ஒடிசாவுன்னு கிடையாது, வட மாநிலத்தில் எல்லாருமே இந்த பண்டிகை கொண்டாடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கொண்டாடுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. கொண்டாடுவாங்க ஒரு சில பேர். அந்த இதான் இன்றைக்கி பண்ணுறாங்க. இன்றைக்கி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப எல்லாம் ஒன்றும் பெருசாகலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா போன டைம் நான் இங்கே இருந்திருக்கிறேன், அதனால் சொல்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு யார் யார் வீட்டில் காளை மாடு வச்சுருக்குறாங்கல்ல, அந்த காளை மாடுனா வந்துட்டு பெரிய மாடாக இருக்கணும், ஏறு உழுகும்ல அந்த மாடாக இருக்கணும். அந்த மாடு வச்சு தான் இன்றைக்கி பூஜை பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு அண்ணன் தங்கச்சிலாம் கயிறு கட்டுவாங்கல்ல. தங்கச்சி வந்து அண்ணன் முறை வேணும் அப்படிங்கிறதுலாம் கயிறு கட்டுவாங்க. அதே மாதிரி தம்பி முறை வேணும்னாலும் கயிறு கட்டுவாங்க. அந்த மாதிரி வந்து இங்கே காளை மாடு பூஜை பண்ணுறது வந்துட்டு நம்ம வீட்டில் சின்ன மாடு தான் இருக்குது, கண்ணுக்குட்டி தான் இருக்குது. அது வந்துட்டு கேட்டேன், அது வந்து நைட் பண்ணுவாங்களாம், நைட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. சரி, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப எல்லாம் பெருசாக பண்ணலை. ஏன்னா போன டைம் இங்கே இருந்ததுனால சொல்கிறேன். போன டைம் அந்தளவுக்கு பெருசாக பண்ண கிடையாது. போன டைம் கூட எங்கள் வீட்டில் காளை மாடில் போன்ட்டா, நான் இந்த டைம் வந்துட்டு கண்ணுக்குட்டி போட்டுருச்சு, காளை மாடு இருக்குது. ஏன் காளை மாட்டுக்கு பூஜை பண்ணுறாங்கன்னா, அது என்னமோ ஸ்வைன்கிட்ட கேட்டேன். காளை மாட்டுக்கு இன்றைக்கி வந்துட்டு மாட்டுக்கு பிறந்த நாள்னு சொல்கிறோம். அது என்னன்னு எனக்கு தெரியல. நாங்களும் பொங்கலுக்கு தான் மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம். அதுதான் ஒரு வேளை அப்படி தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. எனக்கு எப்படின்னு இப்படிலாம் தெரியல. ஆனால் வந்துட்டு ராக்கி பூர்ணிமாங்கிறாங்கள, ரக்ஷாபந்தனை இங்கே வந்து எப்படி எந்த மாதிரி கொண்டாடுறாங்க, எதனால் கொண்டாடுறாங்கன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் வந்துட்டு புராண கதையில் படித்தேன் எந்த மாதிரின்ட்டு. எனக்கு வந்துட்டு அப்போவே ஓரளவுக்கு தெரியும் எதுக்கு ராக்கி கட்டுறாங்க அண்ணன் கையில் அப்படின்ட்டு நான் பார்த்தேன், படித்தேன். அதை வச்சு நான் சொல்கிறேன் எந்த மாதிரின்னு. ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸ்கிப் நம்ம பாருங்கள். நான் ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன்ட்டு ஸ்கிப் பண்ணி விட்டுறாதீங்க. இது வந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு வேளை நல்லது தானே, அதனால் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு புராண கதையில் வந்துட்டு ஆரம்பத்தில் மகாபாரதம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணர் இருக்கிறார்ல, கிருஷ்ணர் வந்து போரில் இருக்கும்போது வந்து கையில் வந்துட்டு அடிபட்டுருமா. அந்த இடத்துல அடிபட்டதுனால வந்துட்டு திரௌபதி இருக்கிறாங்கல்ல, திரௌபதி வந்துட்டு தன்னோட சேலையை கிழித்து கிருஷ்ணர் கையில் வந்து கட்டுனாங்களாம். அதனால அந்த நாள் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு தங்கச்சி வந்து அண்ணன் கையில் இந்த மாதிரி ராகி மாதிரி கட்டிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வருது. ஏன் கட்டினாங்கன்னா ரத்தம் வந்துச்சுனால கட்டியிருக்கிறாங்க, திரௌபதி கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் சொன்னாராம், இந்த மாதிரி ஒரு பாசத்தில் தானே கட்டுறாங்க திரௌபதி. இந்த இன்னில் இருந்துட்டு நீங்கள் எனக்கு ஒரு சகோதரி மாதிரி அப்படின்ட்டு தன்னோட பாசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. உனக்கு எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நான் வந்துட்டு உனக்கு வந்து உதவி பண்ணுவேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரு. அதேமாதிரி உனக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதில் நான் பங்கேற்றுக்குவேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி வந்துட்டு சூதாட்டம் நடந்துச்சுல்ல மகாபாரதத்தில். சூதாட்டத்தில் வந்துட்டு திரௌபதியை வச்சு தான் விளையாண்டுருக்காங்க. அதில் வந்துட்டு திரௌபதியை வந்துட்டு அவமானப்படுத்துகிற வகையில் வந்துட்டு என்ன பண்ணி சேலையை உருவிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து கிருஷ்ணரை தான் திரௌபதி கிருஷ்ணர் தான் வேண்டியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் கிருஷ்ணர் வந்து திரௌபதிக்கு வந்து சேலை கொடுத்தாரு. சேலை கொடுத்துக்கிட்டே இருப்பார், நீளமாக ரொம்ப லெந்தாக போயிட்டே இருக்கும். சேலை உருக லெந்தாக போயிட்டே இருக்கும்ல, அது கிருஷ்ணர் தான் கொடுத்துருக்காரு அந்த சேலை. ஏன்னா எதுனாலனா அந்த அடிப்பட்ட உடனே திரௌபதி வந்து சேலை கிழிச்சு கையில் கட்டினாங்கல்ல, அதை வச்சுட்டு தான் கிருஷ்ணர் வந்து உதவி பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி தான் வந்துட்டு ராகி தன்னோட அண்ணன் கையில் வந்துட்டு தங்கச்சியோ அக்காவோ யாரோ இது மற்றபடி ராக்கி கட்டிக்கிறாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சது, நான் படித்தது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இங்கே எப்படின்ட்டு நானும் ஸ்வயன்கிட்ட கேட்டேன், இங்கே எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஸ்வயன் சொல்கிறான் அதுக்கு. இங்கே வந்துட்டு இந்த சுபத்ரா பலராமர்ன்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜெகநாத் கோயிலில் 3 பேர் சாமி இருப்பாங்கல்ல, அதில் பலராமர் தான் பலபத்ரர்னு சொல்லுவாங்க. சுபத்ரா 2 பேரில் வந்துட்டு அண்ணன் தங்கச்சியா, அது அண்ணன் தங்கச்சியில் வந்து தங்கச்சி வந்துட்டு அண்ணன் கையில் வந்துட்டு இதுமாரி கட்டுவாங்களாம் அப்படின்னு. அதை வச்சு தான் இங்கே வந்துட்டு இதாக கொண்டாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் நான் சொன்னேன். சரி, ஓகே, அவ்வளோதான். நைட்டு வந்துட்டு நமக்கு காளை மாடு பூஜை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அது நைட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. முடிஞ்சால் நான் வந்துட்டு நைட்டு தான் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். இல்லைனாக்கா நான் அதை கட் பண்ணிவிட்டு நான் பகலில் கொஞ்சளவுக்கு ஓரளவுக்கு எங்கள் வீட்டில் என்ன நடக்குதோ அதை மட்டும் நான் எடுத்து வீடியோ போடுறேன். சரி, ஓகே, நம்ம வீடியோ எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இது வந்து பிரியங்கா இருக்கல்ல, பிரியங்கா வந்து பூவாக்கு ராக்கி கட்ட வந்தா. அண்ணி ரெடி பண்ணுறாங்க. பச்சரிசி பூ
இது பிரியங்கா கொண்டு வந்தது, பிரியங்கா கட்டுறதுக்கு. இது சந்தனம். சந்தனம் இந்த மாதிரி இழைச்சா வரும் போல. तो गोरे ये लगा मैंने तो berpakawa चावल सह langtan lagi awas masa ini போன வருஷமும் பிரியங்கா கட்டுனா. அவளுக்கு செய்ய தெரியல. இது பச்சரிசி பூ. இது வந்து பிரியங்காவுக்கு வந்து பூவை வந்து தம்பி மரம் வரணும், அதனால. பூவா என்னம்மா பண்றாளுகளை இவளுக? என்னம்மா சைலண்ட் ஆயிட்ட? போன டைம் வந்து பூவா கொடுக்கவே இல்லை, ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தான். சூப்பரா இருக்கு பிரியங்கா, வெரி நைஸ். நல்லா இருக்குல்ல இந்த ராக்கி? वैसे भीड़ में அண்ணி பிரியங்காவுக்கு பைசா கொடுக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இவ விளையாடுவேன் இங்க இருக்க முதல்ல போட்டுக்கிறத பிரியங்க போட்டலாம், அதனால வந்து दीदी और बका தீதிக்கு போடு, दीदी बका பிரியங்காவுக்கு போடு, बका போடு போடு. ओपुरु बका दीदी ओपुरु हां இன்னைக்கு நான் சாமி கும்பிடக்கூடாது, அதனால தான் அம்மா கும்பிடுறாங்க. அண்ணி ஏற்கனவே பூவெல்லாம் வச்சுட்டாங்க. அம்மா விளக்கு மட்டும் போட்டுருவாங்க. இங்கே பூவா இந்த ராக்கியை கழட்டணும்னு ரொம்ப அழுதுட்டு இருக்கிறோம். கழட்டிட்டான் மாதிரி இங்கே இருக்கு, கழட்டிட்டான். ஏமா இன்னும் வந்துட்டு தோணி கட்டணும், இன்னும் குளிக்காமல் இருக்குது, அதனால் குளிச்சுட்டு கட்டுறேன்னு இருக்குது. நான் வந்துட்டு இந்த டைம் வந்து நான் என்னால் வரலட்சுமி பூஜை பண்ண முடியலை. எனக்கு என்னன்னு தெரியல, கும்பிட முடியாமல் போயிடுச்சு. போன டைமும் கும்பிட முடியலை. போன டைம் வந்துட்டு நான் வந்து சண்டை போட்டுட்டு கும்பிடலை, எப்படின்னா சுயன் கூட எனக்கும் சுயன் சண்டை போட்டேன், அதனால நான் சாமி கும்பிடாமல் விட்டுட்டேன். அதனால் இந்த டைமும் தடங்களாக போயிடுச்சு. வரலட்சுமி பூஜைக்கு நான் என்னென்ன தேவையானதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கிறேன், அப்படியே இருக்குது. இந்த டைம் பண்ணலான்னு பார்த்தா இந்த டைம் என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப உண்மையில எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அண்ணி எனக்கு தோசை கொடுத்துட்டாங்க, அண்ணி தோசை சுட்டுட்ருக்குறாங்க. இன்னைக்கு எங்கள் கொடுத்தா தோசை நல்லா இருக்கு. சட்னி வைக்க மாட்டாங்க, உருளைக்கிழங்கு பொரியல் இல்லைன்னா வெண்டைக்காய் பொரியல், இந்த மாதிரி பொரியல் தான் செய்வாங்க. சாப்பிட போகிறேன், சுட்டு வர்றவங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓ அப்படியே தோசை சாப்பிடலாம். அண்ணி பாருங்க பச்சை பயிறு வறுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பச்சை பயிறு குழம்புன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில். கால் பண்ணுறானே போயின்னு அதுக்குள்ளே கால் பண்ணிட்டானே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது. எங்கள் வீட்டில் இன்னைக்கு பச்சை பயிறு குழம்புன்னு நினைக்கிறேன். நான் அண்ணி பச்சை பயிறு வறுத்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த குழம்பு தான். பரங்கிக்காய் சின்னவங்கள பழம் இது போட்டு தான்
இன்னைக்கு குழம்பு உருளைக்கிழங்கு. இது என்ன கிழங்கு தெரியுமா? இதான் சாருன்னு சொல்லி செடி காமிச்சிருப்பேன்னு அந்த கிழங்கு இது. இதுதான் கொல கொலன்னு இருக்கும். இது குழம்புல போட்டால் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால தான் இதை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, நாக்கரிக்கு. அவ்வளோதான் காய்கறின்னு நினைக்கிறேன். அந்த கவரில் இருக்கு போல். இவருங்க அம்மா காய்கறி வெட்டி வச்சுட்டாங்க. இந்த காய்கறி தான். இதுதான் ஏதாவது நம்ம ஊரில் பண்டிகை விசேஷம் அப்படின்னா இந்த மாதிரி காய் போட்டு தான் சாம்பார் வச்சு குழம்பு வைப்பாங்க. இதில் வந்துட்டு என்ன பருப்புன்னா பருப்பு போடுவாங்க. அப்புறம் இதில் வந்துட்டு சுண்டல் போடுவாங்க. கடலைப்பருப்பு இருக்குல்ல அது போடுவாங்க. அம்மா இவ்வளோ நேரம் வெட்டியிருக்காங்க. எனக்கு அதே மாதிரி இந்த அருவாமனைகளை வெட்ட தெரியாது. எனக்கு கத்தி இருக்குல்ல அந்த கத்தியில் தானே வெட்டுவேன். இங்கே இதில் போட்டிருக்காங்க போல் பருப்பு என்ன போட்டிருக்காங்களா? இதில் வந்துட்டு மசாலாவெல்லாம் போட மாட்டாங்க. அவ்வளோதான், மஞ்சள் பொடி மட்டும்தான் போடுவாங்க. அதனால தான் இந்த குழம்பு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஒரு இனிப்பாக இருக்கும். இனிப்பாக இருக்கும்னா அந்த பரங்கி பழம் போடுறாங்களோ அதனால இனிப்பாக இருக்கும். அப்புறம் சாறு வேறு போடுறாங்க. இந்த கிழங்கு இன்றைக்கி நான் எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியல. அன்னி பச்சை பயிறு வேறு வறுத்தாங்க. அவனுக்கு கண்டிப்பாக பச்சை பயிறு குழம்பு வச்சா சாப்பிடுவேன். எனக்கு பச்சை பயிறு குழம்பு பிடிக்கும். அந்த குழம்பு நான் சாப்பிட்டுக்குவேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா வெயில் வந்துட்டு நேற்று பாருங்கள் நேற்று தெரியாமல் மழை பெஞ்சிருச்சு போல். நிஜமாலுமே இன்றைக்கி அதுக்கு தகுந்த மாதிரி டபுள் மடங்காக சேர்த்து வச்சு இன்றைக்கி செய்யுது. இதுதான் பார்த்தாலே வெளியில் வர்றதுக்கு பயமாக இருக்குது. நிஜமாலுமே வரும். இன்றைக்கி பாருங்க, இங்கே ட்ரெஸ் எல்லாம் அலசி காய போட்டேன். பாயெல்லாம் அலசி காய போட்டேன். ஏன்னா இன்றைக்கி வெயில் தெரியும். காலையிலே பார்த்தேன் வெயில் அதிகமாக இருந்துச்சு. சரி காஞ்சிரும். ஏன்னா எப்போ மழை வரும் மழை வராதுன்னு தெரியாது. நிஜமாலுமே வயல்லாம் சுத்தமாக தண்ணியில் நடவு நட்டு அப்படியே இருக்குது. தண்ணி வந்துட்டு பாய்ச்சுறாங்க. இந்த மாதிரி வெயில் அடித்தா எப்படி? இது மழைக்காலம் தான். ஏன் இந்த அளவுக்கு வெயில் இருக்குன்னு தெரியல. இந்த டைம் மழை கம்மியாக தான் இருக்கும் போல். நம்ம ஊர்லேயே நம்ம தமிழ்நாட்டிலையுமே சரி மழை அந்தளவுக்கு பெய்ய மாட்டேங்குது. வெயில் காலத்தில் மழை பெஞ்சிருதுல காலநிலை மாற்றம் தான் எல்லாம் காரணம். தூங்குது பாருங்க. அம்மா ஏதோ புலம்பிக்கிட்டே வேலை பார்க்குறேன். எல்லாம் நனைஞ்சிருச்சு. விறகு இங்கே ஈரமாக இருக்குல்ல. போகிறேன் வீட்டுக்குள்ளே போகிறேன், நிற்க முடியல. நம்ம ஊரில் எவ்வளோ வெயில் நின்று கூட நான் வேலை பார்த்துருவேன். அவ்வளோ வெயிலெல்லாம் நான் நின்று இருக்கிறேன். ஆனால் இங்கே அப்புறம் இந்த பருப்பு வேறு போடுவாங்க. அப்புறம் இது என்ன இலை தெரியுமா? பிரியாணி இலை இருக்குல்ல, இந்த பிரியாணி இலையும் போடுறாங்க. இந்த பருப்பு ஏற்கனவே கடலைப்பருப்பு சுண்டல் போட்டாங்களா. இந்த பருப்பு இது யார் கிழங்கு தெரியுமா? பூவாவுக்கு தனியாக சாப்பாடு செய்யணும். அன்னி பருப்பு அலச போயிட்டாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி மழை இல்லாதனால இன்னைக்கு வந்துட்டு இங்கே வெளியில் வச்சு இதுமாரி சமைக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா வச்சுங்களேன் உள்ளே தான் வச்சு சமைக்கணும். கேஸ் முடிஞ்சிடும் சீக்கிரமாக. ஐயோ அடுப்பை அணைச்சி விட்டோம் போல். ரொம்ப உள்ளே தள்ளி விட்டோன்னா எரிஞ்சுக்கும். உள்ளே தள்ளி விட்டுட்டேன். இது இந்த அடுப்பு எப்படி தரமா இருக்கும்? ரொம்ப குழியாக இருக்குது. எங்கள் வீட்டு அடுப்பெல்லாம் எப்படி தரமா இருக்கும்? ரொம்ப இந்த அளவுக்கு குழியாக இருக்காது. ஆனால் இங்கே ரொம்ப குழியாக இருக்குது. அதனால் உள்ளே தள்ளி விட்டுட்டேன். வெளியில் எடுத்து அண்ணி எடுத்துட்டேன். காயெல்லாம் நல்லா வந்துருச்சு. மஞ்சப்பொடி போட்டாங்க. பருப்பெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா இதில் வந்துட்டு தேங்காய் அரைச்சி போட்டிருக்காங்க பாருங்களேன். தேங்காய் அரைச்சி ரொம்ப நைஸாலாம் அரைக்கல. கொஞ்சம் 1-2 அரைச்ச மாதிரி போட்டிருக்காங்க. இப்படி தான் குழம்பு வைப்பாங்க. இன்னைக்கு ராக்கி பூர்ணிமாவா, அதனால ஐயர் வந்தாங்க. ஐயர் வந்துட்டு
ஆம்பளைங்க கழுத்தில் மட்டும் நூல் மாதிரி கட்டி விடுறாங்க. அது என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. அந்த ஐயர் போட்டிருக்காங்க ஒரு நூல், அந்த மாதிரி நூல் மாதிரி கழுத்தில் போட்டு அதை சுற்றுறாங்க. சுற்றி தான் போடுறாங்க. அப்பாவுக்கு போடுறாங்க. அது வந்துட்டு போடுவாங்க. வந்துட்டு இவங்க வந்துட்டு வீடு விட வருவாங்க. வீடு விட வந்துட்டு நம்ம வீட்டில் எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க அவங்க கழுத்தில் மட்டும் போட்டு போவாங்க. இங்கே வந்துட்டு எண்ணெய் போட்டு சீரகம் மிளகாய் அவ்வளோதான், குழம்பு ரெடி. இங்க பாருங்க, இந்த பையன் வந்திருக்கானா? யார்? பிரியங்கா கட்டி விட்டதா? அப்புறம் பிரியங்கா முறை வராதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இவனுக்கு நல்லா இருக்குல்ல, இந்த ராகி நல்லா இருக்குல்ல. பூவா பாருங்க, இது வேடிக்கை விளையாட. ஆன் பண்ணி விடு, ஆன் பண்ணி விடு. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அண்ணே ஸ்வீட் செய்கிறாங்க. இன்னைக்கு ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்து பானையில் தண்ணி வச்சுருக்காங்க. என்ன ஸ்வீட்டுன்னு தெரியல. இங்கே வந்துட்டு ஒரே ஸ்வீட்டு தான் செய்வாங்க எல்லாத்துக்குமே, அப்படிதான். அது வந்துட்டு கொழுக்கட்டை மாதிரி செய்வாங்க. தேங்காய் பூ சர்க்கரை வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அண்ணி இந்த இதில் தான் செய்கிறாங்க. இது என்னதுன்னு தெரியலையே. இது உளுந்தில் செய்கிறாங்க. ஆனால் உளுந்து மாவு தான் அண்ணி அரைச்சாங்க, மிக்சியில் அரைச்சாங்க. ஆனால் உளுந்து தான் இது. உளுந்து அரிசி மாவு போட்டிருக்குறாங்கன்னு தெரியல, நான் பார்க்கல. எண்ணெய் தடவிக்கிறாங்க. இட்லி மாரி செய்கிறாங்க போல. இது பொழைவா போக மாட்டான். அங்கே நான் வந்து அடைச்சி வச்சிருக்கேன். சரி பொழைவா. இதுக்கு வந்து பித்தான்னு சொல்லுவாங்க நம்ம இந்த ஊரில். பொதுவாகவே எல்லா இப்போ ஸ்வீட்டுக்கெல்லாம் ஒவ்வொரு பேரும் சொல்லுவோம்ல. ஆனால் இங்கே ஒவ்வொரு பேர்லாம் சொல்ல மாட்டாங்க. எந்த வகையான ஸ்வீட்டு செஞ்சாலும் பித்தா அப்படிதான் சொல்லுவாங்க. அது மாதிரி தோசையே அப்படி தான் சொல்கிறாங்க. தோசைன்னு சொல்ல மாட்டாங்க, பித்தான்னு சொல்லுவாங்க. மணி ஆயிடுச்சு, 3 மணி ஆகும் போது சாப்பாடு வேறு செய்யணும். சாப்பாடு செய்யணும் இல்லை, சாப்பாடு செஞ்சுட்டாங்க, சாப்பாடு ஊட்டணும். எனக்கு ரொம்ப பசிக்குது. இது வந்து இட்லி தான். இட்லி வந்துட்டு இட்லிக்குள்ள வந்து தேங்காய் சர்க்கரை அது மேலே வைப்பாங்க. அதான் இந்த ஸ்வீட்டு தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில். நான் எதுவும் வேற எதிர்பார்த்தேன். தண்ணி ஊற்றணும் போது ரொம்ப கெட்டியாக இருக்கு. தட்டு கையில் எடுத்து வச்சுட்டு ஊற்றலாம்ல, ஈஸியாக இருக்கும். இப்படிதான் வைக்கிறாங்க. இட்லி தான் இது, ஒரு ஸ்வீட். ஆனால் இங்கே இதாங்க எங்கள் வீட்டு ஸ்வீட்டு. இட்லி தான். இட்லி தான் இன்னைக்கு. இட்ஸ் ஓகே, அவ்வளோதான்.
எனக்கு வந்துட்டு இங்கே ஒடிசாவில் வந்துட்டு யாருக்குமே எனக்கு வந்துட்டு அண்ணன் முறை கிடையவே கிடையாது, அதேமாதிரி தம்பி முறையும் கிடையாது. ஏன்னா நான் வந்துட்டு என்னால் ராக்கி கட்ட முடியாது. எனக்கு எல்லா முறையுமே மாமா மச்சான் இப்படி தான் வருது. ஸோ எனக்கு மேக்ஸிமம் இங்கே இருக்கிற முறையெல்லாம் அண்ணன் தம்பி இப்படி தான். அவங்களுக்கு அண்ணன் தம்பி முறைனா எனக்கு எப்படி வரும், மாமா மச்சான் அப்படி தானே வரும். அதனால் நான் வந்துட்டு அவங்களெல்லாம் நான் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. சப்போஸ் அப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்தாலும் லைட்டாக தெரியாமல் டச் பண்ணால் கூட இங்கே என்ன பண்ணுவாங்கன்னுட்டாக்க அவங்கள வந்துட்டு நம்ம வந்துட்டு தொட்டுட்டேமே அப்படின்ட்டு என்ன பண்ணிவிடுவாங்க தெரியுமா, சாணி இருக்குல்ல, மாட்டு சாணம், அதை வந்து நம்ம சாப்பிட சொல்லுவாங்க. நம்மளை யார் தொடுறாங்களோ அவங்கள நம்மளை சாப்பிட சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணுமா, அதுதான் இந்த ஊரோட இது. அதனால் சுவைன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் நான் வந்துட்டு மேக்ஸிமம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு வந்துட்டு மாமா மச்ச முறை தான். அதனால் நான் யார் வீட்டுக்குமே நான் போக மாட்டேன். போனால் யாருமே இல்லைன்னா மட்டும் போயிட்டு ஓடி வந்துடுவேன். பயந்துட்டே தான் ஓடி வரும், சாணி திங்கணுமே அப்படின்ட்டு. சுவயன் கூட சொல்லி அதேமாதிரி சுவயனுக்கு வந்துட்டு அந்தமாரி மாமான்னு அவங்க கூப்பிடுவாங்கல்ல, அவங்க அந்தமாரி பொண்ணுங்க இங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அதேமாதிரி அவங்களும் அதேமாதிரி பார்க்க மாட்டான். அதேமாதிரி அந்த பொண்ணுங்களும் வராதுக்கு போகாதுங்க, நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. சப்போஸ் சுவயன் இல்லைன்னா மட்டும் தான் வருவாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு அக்காவெலாம் இருக்காங்க, அவங்களாம் அவங்க சுவயன் இல்லைன்னா வரமாட்டாங்க. சுவயன் இருந்தால் வரமாட்டாங்க, சுவயன் இல்லைன்னா மட்டும்தான் வருவாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்குது. அதனால் எனக்கு நான் யாருமே ராக்கி கட்ட முடியாது. பூவாக்கு பார்த்துருப்பீங்க, யார் யார் கட்டணாங்கிறது அவ்வளோதான். பூவாக்கும் மேக்ஸிமம் அந்தமாரி முறை வரல, தம்பியோ அண்ணனோ அந்தமாரி வரல, அவ்வளோதான். சரி, ஓகே. வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.